புலம்பெயர்ந்த தேசங்களை நோக்கி அங்கு வாழக்கூடிய தமிழர்கள் நோக்கி தீவிரப்படுத்தியது என்பதுதான். தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடுகளை குறிவைத்து அவர்களுக்கு எதிரான பிரச்சார யுக்திகள் முடுக்கிவிடப்பட்டது. ஒரு சிங்கள சமூகத்தில் இருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சொன்னால் அது அதே நேரம் கனடாவில் வாழக்கூடிய கனடிய உரிமை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பெருமண்ணிக்கையில் ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள். தெரியும், உடனடியாக இவர்கள் சொல்லுவார்கள் இது பயங்கரவாதத்துக்கு இவர்கள் நிதி சேர்க்கிறார்கள். நீண்ட காலமாக இங்கே இருக்கக்கூடிய சிங்களவர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த கடுங்கோப்புத்தனம் இருக்கிறது அல்லவா, ஒரு விரோத போக்கு, அது சிலவேளை கொழும்பில் இருப்பவர்களும் பார்க்க இவர்கள் அதிகமாக இருக்கிறது கூட எனக்கு ஆஸ்திரேலிய அரசை இவ்வாறு மிரட்டி தமிழர்கள் அங்கு ஆஸ்திரேலியாவுக்கு வருகிறார்கள் கனடாவிலிருந்து என்று சொல்லி அதே கோத்தாவினால் உருவாக்கப்பட்ட ஒரு பின்புல இதுதான் கப்பலில் உருவாக்குவதும் ஏற்றுவதும் நாங்கள் பிடித்து விட்டோம் என்று காட்டுவதும் இதனூடாக ஆஸ்திரேலியாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதற்கான ஆதாரத்தை எங்களிடம் கையளித்த ஒரே ஒருவர் ஜோசப் பாண்டகை மட்டும்தான். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இப்போது இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மறுபுறத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அந்த நெருக்கடி இருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள், பலரும் ஆதங்கப்பட்டுக் கொள்கின்றார்கள். அதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றதா? தங்களுக்கான கட்டமைப்பு எதனையுமே புலம்பெயர்ந்த நாடுகளில் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய இலங்கை அரசு வெறும் தூதரகங்களை வைத்துக் கொண்டு இப்படியான ஒரு எதிர் நடவடிக்கைகள் அல்லது முரண் நடவடிக்கைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது 90களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய இலங்கை அரசுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ற ஒரு விடயம் பெரிய ஒரு கருப்பொருளாக சிந்தனையாக இருக்கவில்லை. அதற்கு பின்னரான காலங்களில் 90களுக்கு பின்னர், அதாவது 83 இன அழிப்புக்கு பின்னர் இலங்கை தீவை விட்டு வெளியேறுகின்ற தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததும், அது வெளி உலகில் வாழக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கையை மேற்கத்திய உலகில் தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டிருந்தது. 90களில் ஒரு கரிசனை செலுத்தக்கூடிய விடயமாக மாறிப்போனது. அதன் பின்னர் இவ்வாறு அதிகரிக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை, குறிப்பாக மேற்கத்திய உலகத்தில் அவர்களை எதிர்கொள்வதற்கான பொறிமுறையை வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அரசு மாறிப்போனது. அவை அதனுடைய அடிப்படையில் பல அடிப்படை மாற்றங்களை இலங்கை அரசு 90களுக்கு பின்னர் புலம்பெயர்ந்த தேசங்களை நோக்கி அங்கு வாழக்கூடிய தமிழர்கள் நோக்கி தீவிரப்படுத்தியது என்பதுதான் உண்மை. அந்த தீவிரப்படுத்தலை இன்று வரை புரிந்து கொள்ளாத தமிழர்கள் புலம்பெயர்த்தில் நிறையவே இருக்கிறார்கள் என்பதும் வெளிப்படையான உண்மை. 90களில் இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு தனக்கு ஒரு சவாலாக மாறிவிடக்கூடாது என்று சிந்தித்த இலங்கை அரசு உடனடியாக சில விடயங்களை தீவிரப்படுத்தியது. பிரேமதாச ஆட்சிக்கு பின்னர் சந்திரிகா 94 ஆட்சி கட்டமைப்பு வந்தது பின்னர் அதை மிக தீவிரப்படுத்தப்பட்டதை நாங்கள் அவதானித்தோம். அதாவது ஒன்று இருந்தது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த செய்தி ஊடகங்களை கையாளக்கூடிய பல பெருநிறுவனங்கள் இந்த பரப்பில் இருந்தன. அவற்றுடன் தொடர்பை பேணி அவர்களுக்கு பெருமளவில் மில்லியன்களில் டாலர்கள் வழங்கப்பட்டு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டன. தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடுகளை குறிவைத்து அவர்களுக்கு எதிரான பிரச்சார யுக்திகள் முடுக்கிவிடப்பட்டன. அதில் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்றவை முதன்மை பெற்றன. இந்த நாடுகளில் தீவிரப்படுத்தப்பட்ட இந்த விடயத்தை மையப்படுத்தியதாக அடுத்த கட்டமாக, என்னால் அதை தொடர்ச்சியாக இவ்வாறு மில்லியன்களில் டாலர்களை வழங்கி கொண்டிருப்பது ஒவ்வொரு ஆண்டும் சவாலாக போன நிலையில் இலங்கை அரசு ஒரு புதிய பொறிமுறைகள் 97 வந்து சேர்ந்தது சந்திரிகா அரசு. அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், கொழும்பில் சர்வதேச நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள், ராய்ட்டர்ஸ், ஏபி போன்ற நிறுவனங்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்தக்கூடிய செய்தியாளர்கள் பெருமளவில், அதாவது அனைவருமே சிங்கள ஊடகவியலாளராக இருந்தவர்களை தங்கள் பணியில் இணைத்து கொண்டது. அவ்வாறு 5 ஊடகவியலாளர்கள் 97ஆம் ஆண்டில் இலங்கை, அதாவது வெளிநாடுகளிலான இலங்கையினுடைய இந்த செயல் வடிவத்துக்கு ஒத்தாசையாக இருப்பதற்காக உள்வாங்கப்பட்டார்கள். அதில் ஒருவர் ராய்ட்டரில் 3 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிற முதன்மையானவர் கனடாவுக்கு அனுப்பப்பட்டார். அதன் அடிப்படையில்
அவ்வாறு லண்டனுக்கு அனுப்பப்பட்ட ஊடகவியலாளர் இருக்கார்கள். இவர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டவனுடைய விடயம் இந்த நாடுகளில் தமிழர்கள் சார்ந்த விடயத்தை இவ்வாறு இவர்களுக்கு வழங்கிய டாலர்களுக்கும் ஈடாக இவர்கள் இங்கே ஊடகவியலாளரோட தொடர்பை பேணி இவ்வாறான விடயங்களை அந்த நாடுகளிலிருந்து முன்னெடுக்கின்ற விடயத்தை செய்தார்கள். அதாவது தூதரகங்களில் இராணுவத்துறையை சார்ந்தவர்கள் புலனாய்வுக்காக அனுப்பப்பட்ட விடயங்கள் அனைத்து நாடுகளும் செய்யக்கூடிய விடயம் தான். அதை இலங்கை அரசும் தீவிரப்படுத்தியது. அதாவது இந்த புலனாய்வு கட்டமைப்புகளை தங்களுடைய தூரத்தை மையப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய தமிழர்களை கண்காணித்துக் கொள்வது, அவருடைய செயல் வடிவத்தை கண்காணித்துக் கொள்வது, இதை கடந்து அந்த நாட்டில் அவருடைய அபகீர்த்தியை அதிகரிப்பது, அவர்களுக்கு எதிரான அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரச மட்டத்தில் காத்திரமான ஒரு பங்கு செலுத்துவதை தவிர்த்து விடுகின்ற பல முறைமைகளை முன்னெடுத்தார்கள். இதில் அவர்கள் முதன்மையாக கையாண்டது அந்தந்த நாடுகள் வாழக்கூடிய வலதுசாரி வெள்ளை இனத்தவர்களை அணி சேர்ந்தார்கள். இந்த வலதுசாரி வெள்ளை இனத்தவர்களுக்கு குடிவரலாக வரக்கூடிய சிறுபான்மையினங்களை பிடிக்காது. அதை தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை இதில் ஒரு பங்காளியாக இணைத்துக் கொண்டார்கள். இதன் அடிப்படையில் தான் கனடிய தேசத்தில் கூட 90களுடைய அதாவது நடுப்பகுதிக்கு பின்னரான காலப்பகுதிகளில் மிக தீவிரமான பத்திரிகை ஊடக பரப்புரை தமிழர்களுக்கு எதிராக கடுமையாக முன்னெடுக்கப்பட்டது. அதில் பல வடிவங்களில், அதாவது இங்கே ஒரு டொரண்டோ பெருநகரத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் துறை அங்கே இருக்கக்கூடிய மாநகரசபைக்கு உட்பட்டது. அதில் பெரிய போலீஸ் துறை. அதில் ஒரு பகுதி உருவாக்கப்பட்டது தமிழ் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று சொல்லி. என்றால் அப்பொழுது இருக்கக்கூடிய சில குழு வன்முறைகள் இந்த தேசத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்றப்பட்டது அவர்களால், அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்னால். அதில் இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரிகள் இருவர் தொடர்ச்சியாக சொல்வார்கள், இங்கு பயிற்றப்பட்ட 8000 போராளிகள் கனடாவில் இருக்கிறார்கள், இது கனடாவுடைய தேசத்துக்கே ஆபத்து என்ற கருத்தை அவர்கள் வெளியிடுவதும் அது கனடா முழுமையாக பேசப்படுவது என்ற ஒரு பெரிய சவால் நிலைக்கே தமிழர்கள் 90களினுடைய பிற்பகுதியில் இந்த நாட்டில் இருந்தார்கள். இதற்கு பின்புலத்தில் இவர்களுடைய பெரும் தொழிற்பாடு இருந்தது. ஆனால் அவ்வாறு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை உருவாக்குவது, ஒரு பெயர் சொல்லி டாஸ்க் ஃபோர்ஸை உருவாக்குவதே டொரண்டோ போலீஸ் துறையினுடைய சட்ட மூலத்துக்கே விரோதமானது. இதை கண்டுபிடிப்பதற்கே சில ஆண்டுகள் பிடித்தது. அதன் பின்னர் நான் டொரண்டோ போலீஸ் துறைக்குள் அவருடைய மக்கள் சபையில் ஒரு உறுப்பினராக மாறியது. அதன் பின்னர் இவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய உதவி போலீஸ் அத்தியட்சரிடம் இதை எடுத்து சென்ற பொழுது அவர் சொன்னார், இதை பற்றி பேசாதே, நான் அவர்களை அவ்வாறே நீக்கி விடுகிறேன் என்று. இவ்வாறு பல சவால்களூடாகத்தான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவானது என்று சொன்னால், இது இலங்கையினுடைய ஆட்சி கட்டமைப்புடைய பின்பலத்தில் நுறியேறுது. இந்த காலப்பகுதியில் தான் டொரண்டோ மாநகர சபையில் ஒரு பல்கலாச்சார விழா உருவாக்கப்பட்டது, கேரவன் என்று சொல்வார்கள். பல தேசங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கான சாவடிகளை அமைத்து ஏனைய இன மக்கள் அந்த கலாச்சாரங்களுடன் புரிந்து கொள்வதை ஏற்படுத்துவதும் அவருடன் நெருங்கி பழவதற்கான ஒரு வாய்ப்பான களமாக அது உருவாக்கப்பட்டது. அப்பொழுது தமிழர்களுக்கான ஒரு சாவடியை நாங்கள் அதில் உருவாக்கினோம். அதற்கு அந்தந்த தேசங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய தலைநகரின் பேரில் அதை அமைப்பார்கள். கனடாவுக்காக தமிழர்கள் உருவாக்கியதுக்கு திருவோணமலை சாவடி என்று போட்டோம். உடனடியாக இலங்கையினுடைய தூதரகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பு அதற்கு வெளியிடப்பட்டது. இலங்கையினுடைய தூதரகம் ஒரு மாநகர சம்பந்தப்பட்ட விடயத்தில் தலையிடுவதற்கு எந்த உரித்தும் கிடையாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சிங்கள இனத்தின் கடுங்கோட்பாளர்களை அனைவருமே திரட்டி அவ்வாறான எதிர்ப்பு காட்டப்பட்டது. அது ஒரு மாநகர சபை இது நடத்துகிற ஒரு சம்பந்தப்பட்ட குழுவுக்கு ஒரு சற்று சலசலப்பை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு இதை புரிய வைப்பதில் ஒரு சங்கடம் இருந்தது. ஆனால் இதை கடந்து அந்த புரிதலை ஏற்படுத்தி என்ன அவர் சொன்னார்கள், இவர்கள் வைப்பதாக இருந்தால் கொழும்பு சாவடி என்று தான் வைக்கலாம், இவர்கள் திருவோணமலை சாவடி என்று வைக்க முடியாது. அதுக்கும் ஒரு விடயம் சொல்ல வேண்டும் சொன்னால் அவர்கள் கிட்டார்கள், அப்பொழுது உங்கள் நாடு இது தமிழர்களுடைய ஒரு தெரிவு, இது நாங்களாக வைக்கிறோம், சிங்கள சமூகம் விரும்பினால் அவர்கள் ஒரு சாவடியை வைத்து கொழும்பு விட்டு வைத்துக் கொள்ளட்டும். பின்னர் அந்த சாவடியினுடைய 1வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றதன் பின்னர் அது நீங்கி போனது. இவ்வாறான ஒரு சவால் நிலையை இந்த தேசத்தில் 90கள் இருந்தது. 2004 அது இன்னும் 2000 ஆண்டுக்கு பின்னர் இது இன்னும் தீவிரப்பட்டது. சமாதான காலத்தில் எல்லாம் பெரும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு பெரிய சவாலை வளர்த்தார். இந்த 90களுடைய பிற்பகுதியில் டொரண்டோவில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் ஒரு ஊடகவியலாளர் இங்கு இருக்கக்கூடிய கவுன்சில் ஜெனரலாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். அவர் பல பின்புல வேலைகளை செய்தார். இங்கு சில தமிழர்கள் இணைக்கப்பட்டார்கள். அவர் பின்னர் இலங்கை திரும்பியதன் பின்னர் 4 ஆண்டு பின்னர் ஒரு பெரிய கட்டுரையை அங்கே இருக்கக்கூடிய கொழும்பு ஐலண்ட் பத்திரிகை எழுதினார். கிளம்பிட்டு டொரண்டோ என்று சொல்லிவிட்டு இங்கு எவ்வாறெல்லாம் தாங்கள் உள்ளார்ந்த ரீதியாக பயணித்து தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்கை எவ்வாறு செய்தோம் என்பதை நீண்ட விலாவாரியாக எழுதினார். அவர்கள் தன்னுடன் இணைந்திருந்த தமிழருடைய பெயரை கூற குறிப்பிட்டார். இதில் ஒரு விடயம் சொன்னார், டொரண்டோ கனடா உலகத்தில் 2வது பெரிய நாடு.
டொரண்டோவிலிருந்து அல்பர்டா என்கின்ற ஒரு பகுதி இன்னொரு மாநிலம் இருக்கிறது, மேற்கு பகுதியில் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். இங்கே 2000 மைல்கள் இடைவெளி இருக்கிறது. இந்த 2000 மைல்கள் இடைவெளி இருக்கக்கூடிய தேசத்தில் வலதுசாரிகள் அதிகம் இருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார், இங்கிருந்து 2000 மைல்கள் தாங்கள் காரில் பயணித்து சென்று அங்கு எவ்வாறு அங்கு இருக்கக்கூடியவர்களை இணைத்து அங்கே இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி சிந்தனையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்வாங்கி தமிழருக்கு எதிரான விரோத பாக்கை எவ்வாறு ஒன்டாரியோவில் கட்டியெழுப்ப முடியாவிட்டாலும் அல்பர்டாவிலிருந்து கட்டியெழுப்பினோம் என்று பல விவரங்களே அதில் ஒரு வெளிப்படையாக. இதெல்லாம் ஒரு செய்தியை சொல்லி நிகழ்ந்ததுன்னு சொன்னால், எவ்வாறு தமிழர்களுக்கு எதிரான விடயம் இந்த நாட்டில் இதே ஏனைய நாடுகள் இருக்குன்னு சொன்னால், ஏனைய நாடுகளிலும் நிறைய இருக்கிறது. அதை எவ்வளவு பேர் கண்டுபிடித்தான்னு தெரியாது. இங்கிலாந்தில் நிறையவே இருந்ததை பார்த்திருக்கிறேன். அதே போன்று ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி நாடுகள் இருந்திருக்கிறது. இந்த வலதுசாரிகளுடன் நினைவை ஏற்படுத்தி கொண்டு எவ்வாறான விரோத போக்கை தமிழர்களுக்கு எதிராக செய்தார்கள் என்பது. இதே 2000 பார்த்தீங்கன்னு சொன்னால், 2000 சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் 2004 டொரண்டோவினுடைய பாராளுமன்றம், ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய பாராளுமன்றம் குயின்ஸ் பார்க்கின் முன்னிலையில் தமிழர்கள் ஒரு பொங்கு நிகழ்வை பொங்கு தமிழ் நிகழ்வை நடத்தினார்கள். இந்த பொங்கு தமிழ் நிகழ்வுக்கு 10 நாட்களுக்கு முன்னர் ஒரு இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை, கனடாவினுடைய 4 பாதுகாப்புத்துறை இருக்கு. வெளிக பாதுகாப்புத்துறை, புலனாய்வுத்துறை, கனடாவினுடைய பாதுகாப்புத்துறை, பிறகு ஒன்டாரியோனுடைய பாதுகாப்புத்துறை, பிறகு டொரண்டோ மாநகர சபைக்கான இந்த 4 பாதுகாப்புடைய புலனாய்வுத்துறைகளும் இணைந்து ஒரு கடிதத்தை அழைத்து தந்து விட்டார்கள், அங்கு நீங்கள் நடத்த முடியாது. பின்னர் இதற்கு ஏன் என்று சொல்லி வினாவி சென்ற பொழுது சபாநாயகர் தான் இறுதியில் முடிவெடுக்க வேண்டும். நான் 3 கட்சியினுடைய தலைவர்களும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 3 ஒன்றாரிய பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை தந்தார்கள், நாங்கள் இதற்கு முழுமையான ஆதரவை வழங்குகிறோம் என்று. இப்பொழுது தீர்மானிப்பவராக சபாநாயகர் வந்து நின்றார். சபாநாயகருடன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பாதுகாப்புத்துறை ஒரு விடயத்தை சொன்னது, இதுக்கு சிங்கள சமூகத்தில் எதிர்ப்பு வருகிறது, தூதரகம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஆகவே இதை அனுமதிப்பதில் பங்கம் இருக்கிறது, அதனால் தான் நாங்கள் தடை செய்தோம் என்று. அப்பொழுது ஒரு விடயத்தை அவர்களுக்கு மீண்டும் சுட்டிக்காட்ட வேண்டி வந்ததுன்னு சொன்னால், இங்கு வாருங்கள், நீங்கள் ஒரு சிங்கள சமூகத்தில் இருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு சொன்னால், அது அதே நேரம் கனடாவில் வாழக்கூடிய கனடிய உரிமை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பெருமண்ணிக்கையில் ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள். அது அவருடைய உரிமை. இவர்களால் பங்கம் இருக்குன்னு சொன்னால் அதற்கான பாதுகாப்பை தருகிறது தான் உங்களுடைய பொறுப்பே ஒழிய அதுக்காக ஒரு மக்களுடைய உரிமையை நீங்கள் மறுக்க முடியாது என்ற பொழுது அவர்கள் இன்னொன்று சொன்னார்கள், நீங்கள் 5000 பேர் என்று தான் எழுதி தந்திருக்கிற விண்ணப்பத்தில், ஆனால் 25,000 பேர் வருவதாக என்னுடைய புலனாய்வு செய்தி. இது ஒரு நுழைவுச்சீட்டு வைத்து நடக்கின்ற நிகழ்வு அல்ல. இது நீங்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் தெரிகிறது, இது அனைவருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. நாங்கள் 5000 பேர் தான் எதிர்பார்த்தோம், நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள் 25,000 பேர் வருவார்கள் என்று சொல்லி. நாங்கள் அப்போ 25,000 மக்களுடைய நிகழ்வை ஒரு சிலர் நிறுத்துவதற்கு நீங்கள் எவ்வாறு அனுமதிக்க முடியும்? ஆகவே இப்பொழுது ஒன்று சொல்லுகிறோம், இந்த 25,000 பேருக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறோம். அதிகரித்த மலசல கூடங்கள், அதிகரித்த தொண்டர் படை, அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ உடனடியாக வெளியே தருகிறேன், அதை செய்கிறோம். ஆனால் இதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விரும்பினால் மறுநாள் வந்து அங்கே ஒரு எதிர்ப்பை வெளியிடட்டு, அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருப்பதை நாங்களும் பார்த்துக் கொள்வோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு எழுதியே தருகிறேன் என்று சொன்னதன் பின்னர் இறுதியில் முடியாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுமதித்தார். இதே போன்றுதான் பின்னர் 2005 ஒன்றை செய்தார்கள். தூதரகம் நேரடியாக வந்து இறங்கி நின்று இங்கே டிஸ்னி வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய சிறுவர் விளையாட்டு நடத்து போல டொரண்டோவில் ஒன்று இருக்கிறது, ஒன்டாரியோவில் ஒன்று இருக்கிறது, ஒண்டர்லேண்ட் சொல்லி அங்கு ஸ்ரீலங்கா அடைய ஒன்றை உருவாத்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய சில தமிழர்கள் வைத்துக்கொண்டு இது ஒரு சமாதான முன்முயற்சியை பயன்படுத்தி கொண்டு தமிழர் சமூகத்தை சிதைக்கின்ற ஒரு முயற்சியாக அமைந்துவிடும் என்கிற நோக்கில் நாங்கள் வேகமாக சென்று தமிழர் நாளை மீண்டும் அங்கு உருவாக்கிய பொழுது அந்த ஒண்டர்லேண்டில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு $23 நுழைவுச்சீட்டை அடித்து தருகிறோம், ஆனால் நீங்கள் $24 தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் $5 அடித்து தருகிறோம், நீங்கள் $24 தந்துவிட்டு நீங்கள் $1 எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்னேன், இல்லை, நான் $23 வாங்குகிறேன் என்று சொல்லி $1 நாங்கள் போட்டு தருகிறோம். ஏன் சொல்ல வேண்டி வந்து சொன்னால் தெரியும், உடனடியாக இவர்கள் சொல்லுவார்கள், இது பயங்கரவாதத்துக்கு இவர்கள் நிதி சேகரிக்கிறார்கள், இதை விட்டு விடாதீர்கள் என்று உடனடியாக பின்னால் வந்து நிற்பார்கள் என்று புரிந்தபடியால் இதை செய்த போது நான் எதிர்பார்த்தது போலவே ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அங்கிருந்து அழைப்பு வருகிறது. சொன்னார்கள், நீங்கள் விற்காத நுழைவுச்சீட்டுகளை திருப்பித்தார்கள். நான் நீங்கள் தந்த 2000 விட்டு விட்டது, எங்களிடம் திருப்பி தருவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்ன பொழுது பின்னர் அவருடைய நிகழ்வு முதல் நடந்து விட்டது. பின்னர் நாங்கள் சென்ற பொழுது சொன்னார்கள், அப்பொழுது அவர்கள் ஆசுவாசப்படுத்தி நீங்கள் எவ்வளவு நுழைவுச்சீட்டு கேட்டாலும் நாங்கள் அழைத்து தருவோம். பின்னர் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது எவ்வளவு பலமான சக்தியாகவோ அல்லது வலுவான நிலையில்
புலம்பெயர்ந்த நாடுகளில் ஈழத்தமிழர்கள் இருந்தாலும் இன்று டொரண்டோ, ஒன்டாரியோ போன்ற பகுதிகளில் எல்லாம் இவர்கள் ஒரு இயல்பாக அல்லது சாதாரணமாக அந்த பகுதிகளுக்குள் நுழைகிறார்கள் என்றால் ஈழத்தமிழர்களை எப்படி பார்க்கிறார்கள் இன்று வரைக்கும்? ஒரு அதாவது அவர்களுடைய ஒன்று தெளிவாக மனநிலை. இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மிகவும் படித்தவர்கள், உச்சமான வேலைகள் இருக்கக்கூடியவர்கள், நீண்ட காலமாக இங்கே இருக்கக்கூடிய சிங்களவர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த கடுங்கோப்புத்தனம் இருக்கிறது அல்லவா, ஒரு விரோத போக்கு, அது சில வேளை கொழும்பில் இருப்பவர்களும் பார்க்க இவர்கள் அதிகமாக இருப்பவர்கள் கூட எனக்கு என்ன தோண்டி இருக்குது. ஏன்னா இவர்களை தனிப்பட்ட ரீதியில் நான் அறிவேன் என்றால் அவரோட முட்டி மோத வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் நேரடியாக அமைந்திருக்கு. அவ்வாறு போகின்ற பொழுது ஒன்று புரிகிறது, இவர்கள் இங்கு வந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, நாங்கள் விட மாட்டோம். ஆனால் அவருடைய செயற்பாடுகளில் நிறைய சாதுரியம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். வெறும் உணர்ச்சிகளுக்கு நம்மவர்கள் போன்று கொட்டி தீர்த்து விட்டு செல்பவர்கள் அல்ல, திட்டமிட்டு செய்வார். ஆகவே அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாங்களும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும், சாதுரியமாக இருக்க வேண்டும். வெறும் உணர்ச்சி பிளம்புகளாக இருந்து விட்டு இவர்களை எதிர்கொள்ள முடியாது. இரண்டாவது விடயம் இருக்கிறது, முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். ஒரு விடயத்தை நாங்கள் செய்கிறோம் என்றால் நிச்சயமாக இவருடைய எதிர்வினை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தே ஆக வேண்டும். அவ்வாறு இருந்தால் இவர்கள் எந்தெந்த வழிகளில் எதிர்வினை ஆட்டுவார்கள், அதற்கு எவ்வாறு நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்வது, அதற்கான வாய்ப்பை இவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் வழங்காமல் தவிர்ப்பது என்பதனூடாகத்தான் கடந்த 20 ஆண்டுகளில் இங்கு பல விடயங்களை கடத்தி வந்தது. ஆனால் இதை பலருக்கு தெரியுமா என்றால், நான் இப்பொழுது இதில் சொல்லக்கூடிய பல விடயங்கள் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழருக்கு தெரியாது. என்றால் அதை பெரிதாக சொல்லுவதில்லை என்றால் நம்மவர்கள் இதை சொல்லிவிட்டால் பயந்து ஒதுங்குகிறார்கள் ஒழிய இதை எதிர்கொள்வதற்கு தயாராக. என்று சொன்னால் ஒரு உரிமை பெற்ற மக்கள், உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த நாடு முழுமையாக தருகிறது. கனடாவில் இருக்கக்கூடிய தனிநபர் உரிமை என்பது உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது, சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடியது. அதையே புரிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்வளவு வாய்ப்பாக எங்களுக்கு பயன்படுத்துகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் மீது இங்கு இருக்கக்கூடிய சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, எவராக இருந்தாலும் தலையிடுவதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடாது என்கின்ற புரிதல் வேண்டும். அதை கையாளுகின்ற லாவகமான சாதுரியம் வேண்டும். இவை புலத்தில் எந்த நாடாக இருந்தாலும் இது எங்களுக்கு இருந்தாக வேண்டும். நோர்வேயில் சமாதான காலத்தில் இருந்த காலத்தில் அப்பொழுது நாங்கள் எங்களுடைய கண்காணிப்பு குழுவுடைய தலைவராக இருந்தவர் ஒரு மலைப்பகுதிக்கு எங்களை அழைத்து சென்றிருந்தார். அங்கு நோர்வே இராணுவம் எவ்வாறு ஒரு சமாதான காலத்தில் இயங்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறார். என்றால் எங்களுடைய இராணுவம் கூட சமாதான செயற்பாடுகளில் எதிர்காலத்தில் இயங்கிக் கொள்ளலாம் என்றதுக்கு ஒரு கற்கை நெறி போல அதை காட்டி தந்தார். நாங்களும் அதை வேடிக்கை மாற்றோம் என்று இதை இது சார்ந்த ஒரு காணொளி வெளியே வந்துவிட்டது. நோர்வேயில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான வலதுசாரி அதை எடுத்து போட்டு, பார்த்தீர்களா இவர்கள் இவ்வாறெல்லாம் பயிற்சி வழங்குகிறார்கள் என்பது கொழும்பில் பெரும் செய்தியாக்கப்பட்டது. அது செய்தியில் என்ன சொல்லப்பட்டது சொன்னால், புலிகளை அழைத்து சென்று நோர்வேயினுடைய மலைப்பகுதியில் வைத்து இவர்கள் விசேட இராணுவ பயிற்சி வழங்கினார்கள் என்ற ரீதியில் அது பகிரப்பட்டது. நான் சொன்னேன், இந்த வலதுசாரிகளை எவ்வாறு இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்தந்த நாடுகளில் என்று. இதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்றேன், நோர்வே சம்பந்தப்பட்டு. இவ்வாறு தான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய விடயங்களை தங்களுக்கான வாய்ப்பான களமாக இவர்கள் பயன்படுத்துவது என்பது இன்று வரை நின்று விடவில்லை. இன்று வரை அது தொடர்கின்ற ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அனுரா கனடாவுக்கு கடந்த ஆண்டு 2 முறை வந்து சென்றார். கனடா ஒரு முறை வந்தார், 2 நகரங்களில் பேசினார். டொரண்டோ, வான்கூவர் என்ற 2 நகரங்களில் பேசினார். இது இங்கு இருக்கக்கூடிய சிங்கள சமூகத்தில் ஒரு பெரும் எழுச்சியையும் ஒரு திரட்சியையும் உருவாக்கியது. அதன் பின்னர் அதில் இருக்கக்கூடிய ஒரு 100 ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு வலையமைப்பு இப்பொழுது உருவாக்கப்பட்டு அவர்கள் பல செய்திகள் பரிமாறப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் அனுரா மீது கொண்டிருக்கக்கூடிய பார்வை ஆரம்பத்தில் இருந்த பொழுது இப்பொழுது இருக்கிறதா என்பது ஒரு விடயமாக இருந்தாலும், தங்கள் சார்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு முன்னெடுப்பை அவர்கள் இங்கு செய்கிறார்கள். என்ன சொன்னால், ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய சமூகம் சார்ந்தவர்களாக இந்த கனடாவில் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறிமுறைகள் அவர்கள் தங்களை உருவாக்கி இப்பொழுது நகர்ந்து கொண்டு இருப்பதை உள்ளாந்த ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன சொன்னால், தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் எவ்வாறான விடயத்தை எதிர்கொண்டால், என்றால் இங்கே வாழக்கூடிய தமிழர் சமூகத்திலும் பார்க்க அவர்கள் மிக எண்ணிக்கையில் குறைந்தவர்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணிக்கையில் கூடியவர்களை கூட கையாளக்கூடிய ஒரு பொறிமுறையை அவர்கள் வகுக்கிறார்கள். இதை தாயத்தை எடுத்து பாருங்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அந்த தீவில் கூட இருந்தாலும், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஒரு சரியான திட்டமிடலும் எதிர்ப்பு கூறலும், எதிர்காலத்தில் என்ன நடைபெறும் என்பதை சரியாக கணித்து செயற்படுவது, இதுதான் ஒரு தேசிய தலைமையினுடைய பெரும் வெற்றியும் இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய பின்னடைவுகளுக்கான ஒரு பெரும் காரணம்.
அடுத்த மாதம் என்ன நடைபெறும், அடுத்த நாள் என்ன நடைபெறும், 5 ஆண்டுகளுக்கு பின்னர் இது எங்கு பின்னோக்கி நகரும், இதற்கேற்ற சரியான கணிப்பும் அந்த சரியான கணிப்பை நோக்கிய திட்டமிடலும் அதற்கேற்ற வகையில் தன் சார்ந்த சமூகத்தை தயார் செய்வது இவ்வளவு முக்கியமானது ஒரு முன்னகர்வு. இல்லை என்று சொன்னால் இந்த முன்னரவு நீங்க கூறிய 2 விடயங்களில் ஒரு தெளிவுபடுத்தல் தேவையா இருக்கின்றது. நோர்வே பகுதியில் அன்று சமாதான கால பகுதியில் உங்களை அழைத்து சென்று அது தொடர்பான ஒரு விவரணத்தை மேற்கொள்வதற்காகத்தான் அன்று அழைத்து சென்றார்கள். அதற்கு அன்று தென்னிலங்கை எதிர்வினையாற்றியது அல்லது அச்சப்பட்டது அல்லது அந்த விடயத்தை மாறுபட்ட ஒரு கருத்தாக சமூகத்தின் மத்தியில் திணித்திருந்தது. அப்படித்தானே? ஆமாம், அதாவது நோர்வேயில் என்ன நடைபெற்றதுன்னா சமாதான காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகளுக்கு தமிழீழ அரசியல் விவகார குழு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தது. அது என்ன சொன்னால், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைமைகள் எவ்வாறு அமைகிறது, இந்த ஆட்சி முறைமைகளில் அதிகாரங்கள் எவ்வாறு எந்தெந்த தளங்களில் பகிரப்பட்டிருக்கிறது என்பதற்காக முதலில் ஸ்கண்டினேவியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய 4 நாடுகளுக்கும் அந்த பயணம் இருந்தது. நோர்வே, பின்னர் ஸ்வீடன், பின்லாந்து, பிறகு இறுதியாக டென்மார்க். இதன் பின்னர் ஒரு பயணத்தின் பொழுதுதான் அதில் சுவிட்சர்லாண்டும் உள்ளடக்கப்பட்டது. சுவிட்சர்லாண்டில் 26 கேண்டன்கள் இருக்கிறது. கேண்டன்களுக்கான மொழிவாரி சமூகங்கள் இருக்கிறது. அதற்கு பகிரப்படுகின்ற அதிகார அலகுகள் இருக்கிறது. இவ்வாறு பல விடயங்கள் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அது ஸ்பெயின் வரையும் இருந்தது. நோர்வேயிலிருந்து ஸ்பெயின் வரையும், ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரையும் இருக்கக்கூடிய நாடுகளில் எவ்வாறான ஆட்சி முறைமைகள் இருக்கிறது. அந்த ஆட்சி முறைமைகளில் கான்ஃபெடரல் ஸ்டேட்டுகள் இருக்கிறது, ஃபெடரல் ஸ்டேட்டுகள் இருக்கிறது. இந்த ஸ்டேட்டுகள் எவ்வாறான முறைமைகள் இருக்கிறது. இதில் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஓலன் ஐலண்ட் என்று இருக்கிறது ஸ்வீடனுக்கும் பின்லாண்டுக்கும் இடையே. அது ஸ்வீடிஷ் மக்களை கொண்ட ஒரு தீவு, ஆனால் பின்லாண்டுக்கு உட்பட்ட தீவு. இது லீக் ஆஃப் த நேஷன், அதாவது 2வது உலகப் போருக்கு முன்னரே இவர்களுக்கு இடையே வந்த பிணக்கு எவ்வாறு தீர்க்கப்பட்டது, அந்த அங்கு வாழக்கூடிய மக்கள் எவ்வாறு தனித்துவமான உரிமைகளை பின்லாண்டிலிருந்து தனித்துவமாக இப்பொழுதும் கொண்டிருக்கிறார்கள் என்ற பல்வேறு ஒரு ஆய்வு முறைமைக்குள் நாங்கள் பயணித்திருந்தோம். அந்த ஒரு முறைமையில் முதலாவதாக 2003 நோர்வேயில் இருந்த காலப்பகுதியில் தான் நோர்வேயில் பலரை சந்தித்திருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் இருக்கிறார்கள். அந்த பூர்வீக குடிமக்கள் தங்களுடைய குறைகளை பற்றி எங்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது எரிக்சன் இருந்தார். நான் அவரை பார்த்து சிரித்தேன். என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களே தங்களை நீங்கள் வதை செய்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இவர்களுக்கான தீர்வையை நீங்கள் வழங்கவில்லை. ஆகவே இலங்கை தீவில் பூர்வீகமாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான தீர்வுக்காக நீங்கள் வந்திருக்குன்னு சொல்லுவீர்களே, அது சற்று அசட்டைய ஒரு பார்க்கின்ற பொழுது நகைச்சுவை இல்லையா என்று அவரை பார்த்தேன். அவரும் பேசாமல் சேர்த்துவிட்டு தலையை திருப்பி விட்டார். என்ன சொன்னால், அதன் பின்னர் அதன் ஒரு பகுதியாகத்தான் நோர்வேனுடைய இராணுவ பகுதிக்கு, ஏனென்றால் கண்காணிப்பு குழுவில் இருந்தவர்கள் இராணுவத்தினுடைய அப்பொழுது கண்காணிப்பு குழுவுடைய தலைவராக இருந்தவர் நோர்வேனுடைய ஒரு மேஜர் ஜெனரலாக இருந்தவர். அவர்தான் அழைத்து சென்றிருந்தார். நோர்வேனுடைய நோர்வே பெரிய போர்களுக்கு சென்றதில்லை. அங்கே இருக்கக்கூடிய படைகள் ஒரு சமாதான முயற்சிகளை போதும் சமாதான காலத்திலும் எவ்வாறான செயற்பாட்டுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இராணுவம் என்கின்ற ஒரு தங்களுடைய முறைமைகளை எங்களுக்கு முன்னால் அவர்கள் ஒரு பயிற்சியாகவே செய்தார்கள். அதை நாங்கள் கண்காணித்தோம். அதன் பொழுது அப்பொழுது அந்த மலைப்பகுதிகள் சினோ கொட்ட ஆரம்பித்தது ஒரு ஏப்ரல் மாதத்தில் கூட. ஆனால் அதை அவர்கள் எடுத்த காணொளி ஒரு வலதுசாரி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடியவரின் கைக்கு சென்று விட்டது. அது எவ்வாறு ஒரு இராணுவ தரப்பில் எடுக்கப்பட்ட இது சென்றது என்பது நோர்வே விசாரிக்க வேண்டிய விடயம். அவர் அதை வெளியிட்டார். அதை வெளியிட்டதை மையப்படுத்தி கொழும்பில் அவருக்கும் கொழும்புக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. பின்னர் புரிந்தது என்று சொன்னால், விரைவாக அதை எவ்வாறு கொழும்பு ஒரு சாதாரண மனிதர் தான் எங்கேயோ அப்பொழுது இவ்வளவு தூரம் சமூக வலைத்தளங்கள் பெரிதாக வளர்ந்திருக்கவும் இல்லை. ஆனால் கொழும்பு அதை எடுத்துக்கொண்டு ஒரு எதிர்வினையாற்றுவதற்காக ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தியதுதான் அந்த சம்பவத்தினுடைய விடயம். இது ஒன்றை சொல்லி தந்தது, இந்த வலதுசாரி போகக்கூடியவர்களை இவர்கள் எவ்வாறு இணைத்திருக்கிறார்கள். ஏன்னா கனடாவில் அது நடைபெற்றது. இங்கே இருப்பவர் ஆல்பர்டாவில் போய் தாங்கள் எவ்வாறு எதிர்வினையாற்றினோம் என்றே சொன்னார். இப்பொழுது இங்கே அனுப்பப்பட்ட ராய்ட்டருடைய நிருபர் ஒன்றை செய்தார் என்று சொன்னால், அவர் கனடாவுடைய தூதரகத்தில் 5 ஆண்டுகள் பணியாற்ற பின்னர் வெளியே வந்துவிட்டு இவ்வாறு வலதுசாரி போகக்கூடிய ஒரு அல்பர்டாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடன் அவர் பின்னர் இணைந்து கொண்டார். அவருடைய காரியதரிசியாக, அவருடைய செய்தி தொடர்பாளராக மாறிப்போனார். அவ்வாறு மாறிப்போய் அவருடன் இருந்து கொண்டு எங்களுக்கான எதிர்வினைகளை செய்தார். அவர் எங்களுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பாளராக இருந்தார். பின்னர் அவருடைய எதிர்ப்பை அவர் இந்த சமாதான காலத்திற்கு, அதாவது இந்த போர் முடிவுக்கு வந்தது பின்னர் 2013ஆம் ஆண்டு திடீரென இலங்கையை நோக்கி பயணித்தார். இவர் இதற்காக பயணிக்கிறார் போட்டால் இங்கே இருக்கக்கூடிய சிலர்கள் அவரை ஒழுங்கமைத்து கூட்டிக் கொண்டு சென்றார்கள்.
இவரை கொழும்பில் வைத்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ கனடிய பிரதமருக்கு இந்த விடயம் எடுத்துச் செல்லப்பட்ட பொழுது இவருக்கு ஒரு கட்டளையிட்டார், தமிழுடன் பேசாமல் எதுவும் செய்யக்கூடாது. அவர் கொழும்பில் இறங்கியதன் பின்னர் பேசினார். நாங்களுடன் பேசிய பொழுது யாரை சந்திக்க வேண்டும் சொன்னார். அப்பொழுது மன்னார் பேராயரை நாங்கள் குறிப்பிட்டு சொன்னோம். மன்னார் பேராயருடன் பேசிய பொழுது ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் தெளிவாக பல விடயங்களை தெளிவாக அவருக்கு சொன்னார். இவர் ஒரு கத்தோலிக்கர்கள் என்ற ரீதியில் அதை அவர் முதன்மையாக எடுத்துக்கொண்டு இவருடன் பேசிய பீரிஸ் வெளிவார அமைச்சராக இருந்தார். பீரிஸ் என்று இவருடன் பேசிய பொழுது அவர் கடுமையான பல கேள்விகளை இவரிடம் கேட்டார். பீரிஸ் போய் கோத்தாவுடன் சொல்லிவிட்டார், இவர் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது இவர் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாவுடன் இவருக்கு ஒரு சந்திப்பு இருந்தது. இவர் கோத்தா இதை கேட்டுவிட்டு பீரிஸிடம் கேட்டுவிட்டு இவருடன் கடுமையாக நடந்து கொள்ள முடிந்தார். இவர் உடனடியாக கனடா விட்டு வெளியேறி வந்தார். வெளியேறி வந்துவிட்டு உடனடியாக இங்கு வந்தவுடன் தமிழர்களை சந்திக்கணும் என்று ஒரு பெரிய மாற்றமே நடைபெற்றது. அது இவ்வாறுதான் இவருடைய ஒரு சிந்தனையில் வலதுசாரிகளை எங்க இருக்கிறார்கள் வெளியேறி வந்தாரு உடனடியாக கோட்டாவை சந்திக்காமல் சந்திக்கத்தை விட்டு உடனடியாக வெளியேறி வந்து விட்டார் என்றால் அவர் வெளியேறிய பொழுது அவர் ட்விட்டரில் பதிவுகளை போட்டுக்கொண்டே இருப்பார். இந்த பதிவுகளை போட்டுக்கொண்டு நாங்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருந்தோம். இவர் இந்த பீரிஸுடன் சந்தித்த பொழுது இவர் கடுமையாக அவரிடம் கேள்வி கேட்டதும் பின்னர் கோத்தா கடுமையாக இவருடன் அடைந்து கொண்ட முனைந்ததை மையப்படுத்தியாக இவர் வெளியேறதையும் பெற்றுக்கொண்டு ஒன்று புரிந்தது. பீரிஸ் கோத்தாவுக்கு கொடுத்த தகவலை கோத்தா தனக்கு ஒரு விடயமாக இவருக்கு எதிராக போனது. இவர்கள் சார்ந்தவராகத்தான் அதுவரை இருந்தார். அதிலிருந்து மாறி போனார். ஆனால் அவரை மாறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் தான். நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியையும் அவருடன் சந்திப்பதற்கு கேட்கவில்லை. ராயப்பு ஜோசப் அவர்கள் வலிமை மிக்கவராகவும் ஒரு இனத்தின் மீது பற்று மிக்கவராகவும் ஒரு இனத்தினுடைய உண்மையான பிரதிபலிப்பாகவுமா அன்றைய முன்னாள் திரும்ப கேட்கிறேன், அப்படி ஒரு பிடிப்பு மிக்கவராகவும் இனத்தின் மீது ஒரு பிடிப்போடும் இனத்தை உண்மையாக பிரதிபலிக்கின்ற ஒருவராகவா முன்னாள் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்த ராயப்பு யோசேப் அவர்கள் இருந்தார். அவரை மட்டும் நீங்கள் சந்திக்க சொன்னதனுடைய நோக்கம் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பு, அத்தனை நம்பிக்கை உங்களுக்கு ஆயர் ராயப்பு யோசேப் மீது இருந்ததா? இதுக்கு 2 காரணங்கள் இருந்தது. ஏன்னா இதற்கு முன்னர் தான் ஆஸ்திரேலிய அரசை இவ்வாறு மிரட்டி தமிழர்கள் அங்கு ஆஸ்திரேலியாவுக்கு வருகிறார்கள் கனடாவில் இருந்து என்று சொல்லி அதே கோத்தாவினால் உருவாக்கப்பட்ட ஒரு பின்புல இதுதான். கப்பலில் உருவாக்குவதும் ஏற்றுவதும் நாங்கள் பிடித்து விட்டோம் என்று காட்டுவதும் இதனூடாக ஆஸ்திரேலியாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதனூடாக ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு கடற்படை படகும் பெற்றுக்கொண்டார்கள், பணமும் பெற்றுக்கொண்டார்கள். இதை தடுப்பதற்கான முயற்சிக்காக என்றெல்லாம் ஒரு மாயையை உருவாக்கினார். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கு இருக்கக்கூடிய சில தமிழர்களை உள்வாங்கியதாகவும் இந்த முயற்சியில் இறங்கினார்கள். கனடாவில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரை அழைத்து ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அது செய்யப்பட்டது. அவை இதை உடனடியாக இடைநிறுத்த வேண்டியது, தடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிறது என்று சொன்னால் இது பெரும் ஆபத்தை தமிழர்களுக்கு உருவாக்கிவிடும் என்ற ஒரு காரணம். ஆகவே இதற்கு தெளிவான செய்தியை சொல்லக்கூடியவராகவும் இந்த செய்தியை இவர் புரிந்து கொள்ளக்கூடியவர். இவர் ஒரு கத்தோலிக்கர். ஆகவே அதை செய்யக்கூடிய ஒரு வலிமை ஒரு ஆயருக்கு இருக்கிறது. அதில் சிறப்பாக பல ஆயர்கள் இருக்கிறார்கள் தமிழில். ஆனால் சிறப்பாக தமிழர் சார்ந்து இந்த விவகாரத்தை தெளிவாக சொல்லக்கூடியவராகவும் ஆதார ரீதியாகவும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆண்டகையாக இன்று வரை இருக்கக்கூடியவராக, அதுக்கு பின்னரான காலத்திலும் இருக்கக்கூடிய ஒருவராக என்னால் ராயப்பு யோசப் ஆண்டகையை தவிர வேறு ஒருவரை இன்று வரை அடையாளம் காண கூடியதாக இருக்கவில்லை. அதனால் தான் அவரை குறிப்பிட்டு சொன்னோம். அவருக்கு அந்த செய்தி பரிமாறப்பட்டது. தொடர்பு வேறும், நீங்கள் உங்களுடைய செய்தியை சொல்லுங்கள் என்று. என்ன சொல்ல வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. அது சொல்ல வேண்டிய அவசியமும் யாருக்கும் இருக்கவில்லை. அதை அவர் தெளிவாக செல்வார் என்றால் இதற்கு பின்னரும் கூட சொல்லுகிறேன். இதற்கு பின்னர் இவர் சென்று வந்ததன் பின்னர் கனடா 3 பேரை கொண்ட 2 அமைச்சரவை அந்தஸ்து இருந்த ஒருவர் கனடாவினுடைய தேசிய பாதுகாப்பு துறையில் இருந்த ஒருவர், இப்பொழுது செனட்டராக அப்பொழுது இருந்தவர். இவர் 3 கொண்ட ஒரு உண்மையை கண்டறியும் குழுவை கனடா அனுப்பி வைத்தது. இவர்கள் அனைவரும் சென்று சந்தித்து விட்டு வந்தார்கள். பலரை சந்தித்தார்கள். நாங்கள் பலரை குறிப்பிட்டு சொன்னோம். அந்த அவருடைய வெளிவாரத்துறை கொடுத்த பட்டியல் இல்லாத தமிழர்களை கூட அவர்கள் சந்தித்தார்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டதன் சந்தித்து விட்டு வந்ததன் பின்னர் அவர்களிடம் நான் பேசிய பொழுது ஒன்றை சொன்னார்கள். நாங்கள் எல்லாரையும் சந்தித்தோம், ஆனால் எல்லாரும் ஏதோ எல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒருவர் தெளிவாக தன்னுடைய விடயத்தை சொல்லி அதற்கான ஆதாரத்தை எங்களிடம் கையளித்த ஒரே ஒருவர் ஜோசப் ஆண்டகை மட்டும்தான். இதுதான் அவருக்கும் ஏனையவர்களுக்கும் இன்று வரை உள்ள வித்தியாசம். நாங்கள் பேசுவதை பேசுகிறோமே ஒழிய பேசுவதற்கானதை ஒரு வடிவத்தில் கொடுப்பதில்லை. இன்னொன்று அதற்கான ஆதாரத்தையும்
கையளிப்பது இல்லை. முன்னாள் மன்னார் மறைமாவட்டத்தின் நாயர் ராயப்பு ஜோசப் பாண்டகை இல்லாத இந்த காலப்பகுதியை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அவர் ஒருவேளை இன்றும் நடமாடி இருப்பாராக இருந்தால் அந்த காலப்பகுதியை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது தமிழர்களுக்கான இந்த உரிமை வேண்டிய போராட்ட களத்தில் பலருடைய, அதாவது சிலருடைய இழப்புகள் இன்று வரை அவை இட்டு நிரப்ப முடியாத பெரும் வெற்றிடமாகவே இருந்து வருகிறது. அது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, இராணுவ துறையாக இருந்தாலும் சரி, அதை கடந்து இருக்கக்கூடிய சிவில் சமூக மத சார்ந்த கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த வகையில் சிவில் சமூகம் மதம் என்று வருகின்ற பொழுது இதனூடாக தமிழர்கள் தாங்கி நின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒரு பெரிய வெற்றிடத்தை இன்று வரை தொடர்ந்து வெற்றிடமாக இருந்து வருகிறோம் என்று சொன்னால் ஜோசப் ஆண்டகை அவருடைய இந்த இழப்பும் அதற்கு பின்னர் உருவாகியிருக்கக்கூடிய இந்த வெற்றிடமும் இன்று வரை யாராலும் இட்டு நிரப்பப்பட முடியாத ஒரு வெற்றிடமாகவே இருந்து வருகிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு தெளிவான பார்வை, அதை நோக்கிய தகவல் திரட்டு, அதை மையப்படுத்திய செயற்திட்ட வடிவம், இது ஒன்று எந்த ஒரு விடயத்துக்கும் முதன்மையானது. முதல் தெளிவான பார்வை இருந்தாக வேண்டும். இரண்டாவது, அதை நோக்கிய தகவல் திரட்டு இருந்தாக வேண்டும். அதைத்தான் கனடிய தூதுக்குழு சொன்னது, அவர் அதற்கான ஆதாரங்களை கையளித்தார் என்று. மூன்றாவது விடயம் இருக்கிறது, அதை நோக்கிய சரியான செயல் வடிவ திட்டமும் அதற்கான அமுலாக்கம். இந்த மூன்றும் இன்று இருப்பவர்கள் யாரிடமும் நான் காணவில்லை. அதனால்தான் எங்களிடம் ஒரு பெரும் பின்னடைவும் பெரும் வெற்றிடங்களும் பல இடங்களில் தொடர்ந்தும் வெளிப்படுவதற்கான காரணம். புலம்பெயர்ந்த தேசங்களில் இந்த சவால்கள் நான் சொன்னேன் 90களிலிருந்து இப்பொழுது அனுரா அரசு வரையும் தமிழர்களுக்கு புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிறது. இதை யாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்களா, தெரிந்து வைத்திருக்கிறார்களா? இல்லை. என்றால் இங்கிலாந்தில் ஆர்ப்பாட்டத்திலிருந்து தமிழர்கள் நோக்கி தூதரத்துகளிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி தன்னுடைய களத்தில் கையை வைத்து சொல்லுகிறான் வெட்டுவேன் என்று. அதை அந்த நேரத்தில் கத்திவிட்டு மறந்து விட்டார்கள். அவர் ஒரு ஊரான நினைக்கிறார்கள். தூதரங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? அவர்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாழ இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு எதிர்ப்பான எதிர்ப்புகளை அடக்குவதற்கு முனையுங்கள். உள்ளே வாழக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கான எதிர்வினையை ஆட்டுகிறார்கள். அவ்வாறு இருந்தால் அவர்கள் இந்த பணியை எப்பொழுது நிறுத்துவார்கள்னா நிறுத்த மாட்டார்கள். ஒன்று இருக்கிறது, இதற்காக நாங்கள் ஏதாவது நிறைய அலட்டிக் கொள்ள வேண்டும்னா இல்லை. ஒன்றுதான் இருக்குன்னு சொன்னால் இவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது, அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை சிந்தித்து அதற்கான எதிர்வினையை ஆட்டக்கூடிய அதுக்கேற்ற வகையில் எங்களை தயார் செய்வதும் ஒன்றுதான் இருக்கிறது. அதே நேரம் உருவாகின்ற வெற்றிடங்களை நாங்கள் வெற்றிடங்களாக அனுமதிக்க கூடாது. இப்பொழுது இந்த பயணத்தில் நான் நீண்ட காலமாக இவற்றை நேரடியாக எதிர்கொண்டு கொண்ட ரீதியில் அனுபவ ரீதியாக நிறைய விடயங்கள் இருக்கிறது. இவற்றை எவ்வாறு கடந்து வந்தது. இப்பொழுது பேசப்படுகின்ற பிராம்டன் நகரம் இருக்கிறது. இந்த பிராம்டன் நகரத்தை உள்ளடக்கிய பீல் பிராந்தியம் என்று இருக்கிறது. அங்கும் ஒரு இந்த அதாவது போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர், இந்த 2010களுக்கும் பின்னர் அங்கு ஒன்று உருவாக்கினார், கரபுராம் என்கின்ற ஒரு பல்கலாச்சார நிகழ்வு. அங்கு நாங்கள் உருவாக்கிய சாவடிக்கு பேர் ஈழம் சாவடி. எவ்வாறு திருவோணமலை வாடி டொரண்டோவில் அமைந்ததோ இந்த பீல் பிராந்தியத்தில் அமைந்தது ஈழம்பாடி. அதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஈழம்பாடி என்று இவர்கள் போட இல்லாத அப்படி ஒரு தேசமே கிடையாது என்றார்கள். இதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து அமெரிக்கா வரையும் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் எழுதினார்கள். அப்பொழுது அதை நடத்தக்கூடிய குழுவினர் குழம்பி விட்டார்கள், அழைத்தார்கள். நான் சென்று பேசினேன் அவர்களிடம். பேசிய பொழுது எடுத்து வைத்தார்கள், ஒரு பெரும் கட்டை எடுத்து வைத்தார்கள். பாருங்கள் இவ்வளவு பேர் எழுதிவிட்டார்கள். பார்த்தாலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் சொன்னேன், இது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நகர சபை, ஒரு பிராந்தியம். இதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவில் இருப்பவருக்கு என்ன கருத்து இருக்கிறது, அதை ஏன் நாங்கள் கேட்க வேண்டும் என்று அவ்வளத்தையும் தூக்கி வைத்து விட்டேன். அப்பொழுது கேட்டார்கள். அப்போ கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சொன்னாலும் நீங்கள் சொல்றது சரிதான், ஏன் அவர்களுக்கு இங்கே இருப்பதற்கு என்ன இருக்கிறது. பின்னர் அடுத்ததாக தந்தார்கள், கனடாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் எழுதிய கடிதத்தை தந்தார்கள். நான் அதை பார்த்து விட்டு திருப்பியும் வைத்தேன். அப்பொழுது கேட்டார்கள், ஏன் இதன் கூட வாசிக்கவில்லை என்றார். நான் சொன்னேன், இவர்களுக்கு ஏதாவது கனடாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குறைபாடு எதுவும் இருந்தால் கனடிய வெளிவாரத்துறைக்கு எழுத சொல்லுங்கள். உங்களுக்கு எழுத வேண்டிய எந்த அவசியமும் இவர்களுக்கு கிடையாது. உள்நாட்டு விவகாரத்தில் இவர்கள் தலையிட முடியாது. எதற்கு ஏன் அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்டதன் பின்னர் சற்று யோசித்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் சொல்வது சரிதானே என்றார்கள். அப்போ பிறகு தெரியும், அந்த பிராந்தியத்தில் இருப்பவர்களே எழுதுவார்கள் நாளைக்கு என்று தெரியும். இங்க இருக்கக்கூடியவர்கள் எழுதினால் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், விரும்பினால் அவர்கள் சிங்கள சமூகத்துக்கான ஒரு வாடியை அவர்களை அமைக்க சொல்லி, தமிழர்கள் அமைக்கின்ற வாடிக்கு அவர்கள் என்ன பெயர் வைப்பது, அவர்கள் எவ்வாறு நடத்த போகிறார்கள் என்பதை தலையிடுகின்ற உரிமை அவர்களுக்கு யாரும் வழங்கவில்லை. அதை நீங்களும் வழங்காதீர்கள் என்று சொன்னதன் பின்னர் தான் யோசித்து விட்டு சொன்னார்கள், ஆம் சரிதான் என்றார். இப்பொழுது இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்று சொன்னால், இவர்கள் புரிதல் இல்லாமல் பல இடங்களில் பலதை எங்களுக்கு எதிராக செய்கிறார்கள். அவர்களை புரிய வையுங்கள். புரிய வைப்பதற்கு நீங்கள் பின்வாங்கக்கூடாது. அதுக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்தாக வேண்டும், செயல்முறைகள் இருந்தாக வேண்டும். ஆகவே காலங்கள் கடக்கலாம், ஆண்டுகள் கடக்கலாம்,
எங்களுக்கான எதிர்வினை ஆற்றுபவருடைய பணி நின்று போகப் போவதில்லை. அது தாயகத்தில் இருந்தாலும் சரி, புலத்தில் இருந்தாலும் சரி, இந்த சவால்கள் எங்களுக்கு தொடர்ந்தும் இருக்கத்தான் போகிறது. இருக்கப் போகின்றதை எதிர்பாருங்கள். இவ்வாறான சவால்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கான செயற்பாட்டு முறைமையை எங்களுக்குள் வகுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்குள் மோதிக்கொள்வதே, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாங்கள் அமைப்புகளாக மோதிக்கொள்கிறார்கள், தாயத்தில் இருப்பவர்கள் அரசியல் கட்சிகளாக மோதிக்கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு எதிரிலே இருக்கக்கூடிய பொது எதிரியை மறந்து விடுகிறார்கள், அவர்களுக்கு எதிரான தயாரிப்புகளை தவிர்த்து விடுகிறார்கள். இதனால் தான் ஒரு சமூகம் தாயத்திலும் சரி, புலத்திலும் சரி, சவாலுக்கள் அவ்வப்போது வந்து நிற்கிறதுக்கு காரணமே எங்களுடைய குறைபாடுகள் தான். இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் தமிழன் இந்த உலக பந்தில் என்றும் தான் நிமிர்ந்து நிற்பான் என்பதுதான் செய்தி. அந்த செய்தியை புரிந்து கொள்ளுகின்ற தமிழர்கள் இதற்கான முறைமைகளை உருவாக்குங்கள் என்பது அன்பான ஒரு வேண்டுகோள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கை அரசினுடைய செயற்பாடுகளும் புலம்பெயர்ந்த நாடுகளில் மிக கச்சிதமாக இலங்கை அரசு நகர்த்துகின்ற வேலை திட்டங்களும் ஈழத்தமிழர்களிடம் இருக்க வேண்டிய ஒற்றுமைகளும் ஆயர்களிலே தலை சிறந்தவராக இன்று வரையும் மதிக்கப்படக்கூடிய மன்னார் மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் ராயப்பு யோசேப்பு ஆண்டவனுடைய பணிகளும் என்று மிக முக்கியமான அரசியல் கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக முன்வைத்தமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.